ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். சித்திரவிழியோட வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கிறாங்க சிட்டியில். அது வரைக்கும் போன எபிசோடில் பார்த்தோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடில் பார்க்கலாம். சித்திரவிழி அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்ல ஆசீர்வாதமும் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஜனம் ஜேன்னு வந்திருந்தாங்க வீடு கிரகப்பிரவேசத்துக்கு. எல்லோரும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பி போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரும் போகிறதுக்கே மனசு இல்லை, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, வீடு கிரகப்பிரவேசம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு பூஜை பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பூஜையும் பண்ணுறாங்க. சித்திரவிழி உட்காந்து அழகாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறா. பூஜை பண்ணிவிட்டு பசங்களும் கூப்பிட்டு வாங்கம்மா பூஜையில் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூஜையும் பண்ணுறா. அங்கே ஊர்லேருந்து வந்தவங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி சிட்டியில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இவளோட ஜுவல்லெல்லாம் சேல் பண்ணிட்டு தானே பண்ணுறாங்க. சித்திரவிழி ஒரு ஜுவல்ஸ் வச்சில்ல, மொத்த ஜுவல்ஸு சேல் பண்ணிட்டா இந்த வீடு கட்டுறதுக்காக. சரின்னு இப்படியே போயிட்டு இருக்குதுங்க நாட்களும். அப்புறமா சித்திரவிழியும் அவங்க பசங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. அதுங்களையும் பார்த்தா சொட்ட தலையை குடிச்சிட்டு அவங்க பசங்களையும் அவளையும் சேர்ந்து ஒரே கத்துன்னு கத்துறான். இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணது என்னால் தான் அப்படி இப்படின்னு ஒரே கத்துன்னு கத்துறான். ஒன்றும் பண்ண முடியல, என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அவளும் அழுதுட்டு நின்றுட்டுருக்குறா. மாமியார்கிட்ட சொன்னாலும் அவங்களும் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இவன் குடிச்சிட்டு கத்துறானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க. சரி, இவன் என்னென்னா பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு போய் பசங்களை கூட்டின்னு போயிட்டு சேர் மேலே உட்கார்றா. குழந்தைங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டேன்றாங்களேன்னு அவளுக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.